கடமைகள சிம்பிளாவே பார்த்தரலாம். இது ரொம்ப ஈஸியான டாபிக் தான் இது. சொல்லப்போனா ஒரு 11 பாயிண்ட் இருக்கு. அந்த 11 பாயிண்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா அது முடிஞ்சிருச்சு. இப்ப நம்ம பார்த்த பகுதி 4 வந்து நெறிமுறை கோட்பாடு. இந்த பகுதி 4A பார்த்தீங்கன்னா, அடிப்படை கடமை. அப்ப 4A இது. 4Aன்றது எக்ஸ்டென்ஷன். இப்ப இது 4Aல சொல்லப்பட்ட விதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, 51A. இப்ப நம்ம நெறிமுறை கோட்பாடுகள் பார்த்தோம் பார்த்தீங்களா? 36ல இருந்து 51 வரைக்கும் பார்த்திருப்போம். இந்த ஆர்டிகிள் பார்த்தீங்கன்னா 51A. ஒரே ஒரு ஆர்டிகிள் மட்டும் தான் இருக்கும். அந்த ஒரு ஆர்டிகிளுக்குள்ள 11 பாயிண்ட் இருக்கும். அந்த பாயிண்ட்ட பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. சொல்லப்போனா இந்த அடிப்படை கடமைகள் இருக்கு பார்த்தீங்களா? இது வந்து கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லப்படவே இல்ல. ஆரம்பத்துல நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல இந்த விஷயமே கிடையாது. அடிப்படை உரிமைகள் இருந்தது, நெறிமுறை கோட்பாடுகள் தான் இருந்தது. இத வந்து நம்ம லேட்டரா 42வது சட்ட திருத்தத்தின்படி தான் இத வந்து ஆட் பண்ணியிருப்போம். இப்படி ஒரு விஷயத்த உருவாக்கணும். இப்ப கவர்ன்மெண்ட் வந்து நமக்கு வந்து அடிப்படை உரிமைகள குடுக்குறாங்க. அப்ப நம்மகிட்ட என்ன விஷயத்த எதிர்பார்க்கறாங்கன்னா, அடிப்படை கடமைகள எதிர்பார்ப்பாங்க. இப்போ ஒரு விஷயம் சொல்றாங்கன்னா, அந்த விஷயத்த வந்து நம்மகிட்ட எதிர்பார்ப்பாங்கல்ல. நான் உங்களுக்கு உரிமை தரேன். பதிலுக்கு நீங்க எனக்கு கடமை சில விஷயங்கள செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்மகிட்ட கவர்ன்மெண்ட் எதிர்பார்க்கறாங்க. அதுதான் வந்து இந்த அடிப்படை கடமைகள சொல்லியிருப்பாங்க. ஏன்னா நம்ம 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 வந்து திருப்பி குடுக்கணும் கவர்ன்மென்ட்டுக்கு. அதேபோல 42வது சட்ட திருத்தம் வந்து 10 விஷயத்த தான் சொல்லியிருப்பாங்க. நான் சொன்னேன்ல மொத்தம் இதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 11 விஷயம் இருக்கும். 51A, 51B, C அப்படின்னு சொல்லிட்டு K வரைக்கும் இருக்கும். இந்த 11 விஷயத்துல 10 விஷயங்கள் வந்து எப்படி உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 42வது சட்ட திருத்தம் இதோ இருக்கு பாருங்க. 42வது சட்ட திருத்தத்துல ஒரு 10 விஷயத்த உருவாக்கியிருப்பாங்க. 86வது சட்ட திருத்தம். அதுல ஒரு விஷயத்த உருவாக்கியிருப்பாங்க. ஒரு புரோவிஷன்ஸ். மொத்தமா 11 பாயிண்ட்ட உருவாக்கி, இந்த 11 பாயிண்ட்ட தான் வந்து நம்மளுடைய அடிப்படை கடமைகளா மாத்திருக்காங்க. இப்படி ஒரு விஷயங்கள் இருக்கணும், அடிப்படை கடமைகள் இருக்கணும் அப்படின்னு பரிந்துரை செய்த குழு பார்த்தீங்கன்னா, ஸ்வரன் சிங் குழு. முக்கியமான கொஸ்டினு. இது ஆல்ரெடி கேட்டிருக்காங்க எக்ஸாம்ஸ்ல. ஸ்வரன் சிங் குழு 1976ல அதோடைய பரிந்துரைகள குடுத்திருப்பாங்க. என்னன்னா, அடிப்படை கடமைகள்ன்ற ஒரு விஷயம் அரசியல் அமைப்புல கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்ப கடமைகள் என்னென்ன இருக்குன்ட்டு ஒவ்வொன்னா பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட்டு சிம்பிள் தான். சீக்கிரமா முடிச்சிடலாம். ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. 51A புரோவிஷன் பார்த்தீங்கன்னா, தேசிய கொடி மற்றும் தேசிய கீதத்தை மதித்தல். நம்ம நேஷனல் ஃபிளாக் வந்து சல்யூட் பண்ணணும். ஃபிளாக் ஏத்துறாங்க அப்படின்னா, சல்யூட் பண்ணணுன்றது நம்ம வந்து செய்யக்கூடிய ஒரு கடமை. அதேபோல நேஷனல் ஆந்தம் கிட்டத்தட்ட 52 செகண்ட்ஸ்க்கு வந்து அந்த சாங் வந்து ப்ளே ஆகும். அப்படி இருக்கும்போது தேசிய கீதத்துக்கு நம்ம ரெஸ்பெக்ட் குடுக்கணும். அந்த சாங் போகும்போது நம்ம எந்திரிச்சு நிக்கணும். இப்படின்னு பேஸா சொல்லக்கூடிய சில விஷயங்கள் தான் இந்த கடமைகள்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஏ பார்த்தீங்கன்னா, நேஷனல் ஃபிளாக், நேஷனல் ஆந்தம். தேசிய கொடி, தேசிய கீதத்தை மதித்தல். 51பி சொல்றாங்க பாருங்க. 51பில சுதந்திர போராட்டத்திற்கான உயர்ந்த எண்ணங்களை மதித்தல். இப்ப நம்ம நெறைய விஷயத்த ஃபாலோ பண்ணி தான் சுதந்திர போராட்டத்துல வந்து நம்ம ஈடுபட்டுருக்கோம். நம்ம ஸ்டேட்டும் சரி, நம்ம கண்ட்ரியும் சரி. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து கதர் ஆடைகள அணிதல். அதுக்கப்புறம் நம்ம வந்து உள்நாட்டு உற்பத்திய ப்ரமோட் பண்றது. இந்த மாரியான விஷயங்கள்லாம் நம்மளுடைய சுதந்திர போராட்டத்துல நம்ம எதிர்ப்பா காட்டியிருப்போம். இந்த விஷயங்கள பண்றது மூலியமா. இன்னமுமே இந்த ஆத்ம நிர்பார் பாரத்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா தெரியல. ஆத்ம நிர்பார் பாரத்ன்றது நம்மளுடைய கண்ட்ரிக்கான பொருட்கள வந்து நம்மளே வந்து டெவலப் பண்ணிக்கிறது. எல்லா விஷயத்துலயுமே. மெடிக்கல் ஃபீல்டா இருக்கட்டும், இல்ல இண்டஸ்ட்ரீஸா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே நம்ம கண்ட்ரிக்கு தேவைப்படுற பொருட்கள நம்மளே உற்பத்தி பண்ணி, நம்மளே அத யூஸ் பண்ணிக்கிறது. மத்த கண்ட்ரீஸ்க்கும் அத குடுக்குறது. சரிங்களா? இந்த மாரி இருக்கக்கூடிய சுதந்திர போராட்டத்திற்கான எண்ணங்கள். ஆத்ம நிர்பார் பாரத். அதுக்கப்புறம் வந்து நம்ம கதராடை காந்திஜி வந்து கதராடைக்கு ஃபேமஸ் இல்ல. அவங்க வந்து ஒரு சிம்பல் இருக்கும். நீங்களே பார்த்திருப்பீங்க. நெறையா கரன்சிஸ்லயும் பார்த்திருப்பீங்க. காந்திஜி வந்து அந்த நெசவு பண்ணுவாங்கல்ல, கதருக்கு. அந்த மாரியான சிம்பல் இருக்கும். அதெல்லாம் எத மீன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்நாட்டு உற்பத்திய தான் மீன் பண்ணுது. அடுத்து 51சி நம்ம இறையாண்மை, ஒற்றுமைய ப்ரமோட் பண்றது. இப்ப சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும், நம்மளுடைய கண்ட்ரோல் எங்க இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் அவங்களுடைய கண்ட்ரோல்ல இருந்தது இங்கிலாந்துல. அதுக்கப்புறம் சுதந்திரம் கிடைச்சதுக்கப்புறம், நம்ம எந்த கண்ட்ரியும் டிபெண்ட் பண்ணி இல்ல. நமக்கான விஷயங்கள், அதாவது நம்ம ஒரு சட்டம் இயற்றணும்னாலோ, இல்ல நம்ம ஒரு டெசிஷன் எடுக்கணும்னாலோ, நாங்களாவே வந்து எடுத்துப்போம் அப்படின்னு சொல்ற விஷயம் தான் வந்து இறையாண்மை. அதேபோல நம்ம கண்ட்ரில இருக்கக்கூடிய ஒற்றுமை வந்து எக்காரணத்த கொண்டு வயலேட் ஆகக்கூடாது. அது இங்கிலீஷ்ல வந்து யூனிட்டி அண்ட் சாவரினிட்டி சொல்லுவாங்க. இந்த 2 மீனிங் தான் வந்து 51சிக்கு வந்து பேஸ். இறையாண்மை மற்றும் ஒற்றுமை. சரிங்களா? அடுத்து 51டி தேவையின் போது நாட்டை பாதுகாத்தல். இப்ப ஏதாவது ஒரு போர் நடக்குது, எமர்ஜென்சி சிச்சுவேஷன்னா, நம்ம கண்ட்ரிய டிஃபெண்ட் பண்றதுக்கு, அதாவது நம்ம பாதுகாத்துக்கிறதுக்கு, அது வார் சிச்சுவேஷன். நம்ம போர்ல கூட நம்ம பங்கெடுத்துக்கலாம். அப்படின்றது நம்மளுடைய கடமையா சொல்லப்பட்டிருக்கு. 51டி.
சரிங்களா? இப்ப இதே போல நான் சொல்றேன் பார்த்தீங்களா, 51 இந்த மொத்த ஆர்டிக்கிளுமே நம்ம கடமைகளா சொல்லப்பட்டிருக்கு. ஆக்சுவலா இது வயலேட் ஆனாலுமே பிரச்சனை கிடையாது. இத நீ செய்யல, அதனால வந்து நான் உன்ன வந்து அரெஸ்ட் பண்ணிடுவோம் அப்டின்லாம் கவர்மெண்ட் சொல்ல மாட்டாங்க. என்னன்னா, இதெல்லாம் வந்து நமக்கா தெரிஞ்சிருக்கணும். இப்போ ஒரு தேசிய கொடிக்கு, தேசிய சின்னம்லாம் இருக்கு பார்த்தீங்களா? தேசிய கீதம் இந்த மாரியான விஷயங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் குடுக்கணும். அதேபோல நம்மளுடைய கண்ட்ரி வந்து பாரம்பரியமா சில விஷயங்கள் வச்சிருப்பாங்க. அமைதி இந்த மாரியான விஷயங்களுக்கு வந்து நம்ம ரெஸ்பெக்ட் குடுக்கணுன்றது நமக்கு தெரியணுன்றதுக்காக தான் சொல்லியிருக்காங்க. இத ஃபாலோ பண்ணல அப்டின்னா, எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது உண்மையாலுமே. ஆனா ஃபாலோ பண்ண வேண்டியது நம்மளுடைய கடமை. 51 இ 51 ஈல என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. வேறுபாட்டை கலைந்த சகோதரத்துவம். சிம்பிளா ஒரே வார்த்தையில சொல்லணும்னா, பிரதர்ஹுட் சொல்லுவாங்க. அதாவது எல்லாருமே நம்ம வந்து ஈக்குவலா நடத்தணும். எல்லாருமே நம்மளுடைய சகோதர, சகோதரி மாரி நடத்தணும். பெண்களின் கண்ணியத்தை பாதுகாக்கணும். அப்படின்னு சொல்றது 51 இ. அடுத்து 51 எஃப். கலாச்சாரம் மற்றும் பண்பாட்டு பாதுகாப்பு. நம்மளுடைய ட்ரெஸ்ஸிங்ல இருந்து, நம்மளுடைய சாப்பாடு வரைக்கும் இந்தியாவுக்குன்னு ஒரு கல்ச்சர் இருக்கு. ஏன்னா அந்த கல்ச்சர் வந்து ஸ்டேட்டுக்கு ஸ்டேட் வேரி ஆகும். அது மாரி இருக்கக்கூடிய எல்லா கல்ச்சரையும் நம்ம ப்ரொமோட் பண்ணணும். அதே சமயத்தில அத பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்றது, கலாச்சார பண்பாடு பாதுகாப்பு சொல்றது 51 எஃப். அடுத்து 51 ஜி இயற்கை வள பாதுகாப்பு. இப்ப தான் நம்ம வந்து நெறிமுறை கோட்பாடுகள்ல பார்த்தோம். 48ல பார்த்தோம்னு நெனைக்கிறேன். அத அப்படியே சொல்லுது பாருங்க. இயற்கை வள பாதுகாப்பு. டைரக்ட்டாவோ, இன்டைரக்ட்டாவோ நெறைய விஷயங்கள் வந்து என்விரான்மென்ட் சம்மந்தப்பட்டதாகவும், அந்த விலங்கு டொமஸ்டிக் அனிமல்ஸா இருக்கட்டும், வைல்ட் அனிமல்ஸா இருக்கட்டும், எல்லாத்தையும் வந்து நம்ம புரொடெக்ட் பண்ற விஷயங்கள நெறைய சொல்லியிருப்பாங்க கான்ஸ்டிடியூஷன்ல. அததான் 51 ஜிலயுமே சொல்லியிருக்காங்க. அடுத்து 51 ஹெச். அறிவியல் மனப்பான்மை வளர்ப்பு. அதாவது எந்த விஷயம் இருந்தாலுமே, அத வந்து ஒரு அறிவியல் சார்ந்து நம்ம கண்ணோட்டமா பார்க்கணும். எதா இருந்தாலுமே, நம்மளுடைய மூட நம்பிக்கைகள் இல்லாம, அறிவியல் சார்ந்து நம்மளுடைய திங்கிங்கும் இருக்கணும். அதேபோல மனிதாபிமானம் சீர்திருத்தம். இந்த மாரியான விஷயங்கள வந்து நம்ம ப்ரொமோட் பண்ணணும். சொல்லப்போனா பகுத்தறிவுத்தன்மை. சிம்பிளா ஒரே வார்த்தையில சொன்னா, பகுத்தறிவுத்தன்மைய ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு சொல்றது 51 ஹச். 51 ஐ சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா, பொது சொத்து பாதுகாப்பு. ஏதோ ஒரு கலவரம் நடக்குது. ஏதோ ஒரு பொலிட்டிக்கலா வந்து ஏதோ ஒரு ஒரு விஷயம் நடக்குதுன்னா, அதுக்கு நம்ம சப்போர்ட் குடுக்கறதுக்காக நாம என்ன பண்ணுவோம், பொது சொத்த டேமேஜ் பண்றது. இந்த மாரியான விஷயத்த வந்து பண்ணவே கூடாது. இது வந்து ஒரு கடமையா நம்மளுக்கு இருக்கணும் அப்படின்றத 51 ஐல கான்ஸ்டிடியூஷன்லயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதேபோல வன்முறை. இது 2மே இன்டர் ரிலேட்டட் தான். வன்முறைனால தான் நம்ம பொது சொத்து எல்லாத்தையும் டேமேஜ் பண்றோம் வச்சுக்கோங்களேன். இந்த விஷயத்த முற்றிலுமா இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்றது 51 ஐ. அடுத்து 51 ஜே. நாட்டின் முன்னேற்றத்திற்கான பங்களிப்பு. எல்லா வழியிலுமே நம்ம வந்து ஸ்போர்ட்ஸா இருக்கட்டும், எஜுகேஷனா இருக்கட்டும், அப்படி நம்மளால என்ன செய்ய முடியுமோ நாட்டுக்கு, அதோடைய முன்னேற்றத்துக்கு நம்மளுடைய பங்களிப்பு குடுக்கணும் அப்படின்னு சொல்றது 51 ஜே. அடுத்து லாஸ்ட் ஆர்டிக்கிள் 51 கே. இப்ப நான் மேல சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அது வந்து மொத்தமா ஏலருந்து ஜே வரைக்கும் ஒரு 10 ஆர்டிக்கிள் வரும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 42வது சட்ட திருத்தம் 1976. இந்த ஒரு ஆர்டிக்கிள் மட்டும் 86வது சட்ட திருத்தம் 2002. கடைசியா சேர்க்கப்பட்ட ஆர்டிக்கிள் இதுதான். இந்த அடிப்படை கடமைகள்ல. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த அடிப்படை கடமைகள் எல்லாமே கான்ஸ்டிடியூஷன் உருவாக்கும் பொழுது இல்லவே இல்ல. இத ஒரு கொஸ்டினா கேட்டிருக்காங்க. சரிங்களா? இதெல்லாம் வந்து சட்ட திருத்தத்தின்படி கொண்டு வரப்பட்டது. ஆனா சட்ட திருத்தம் எதுன்னு பார்த்துக்கோங்க. அதுன்னு தான் எக்ஸாமுக்கு கேட்பாங்க. இந்த 86வது சட்ட திருத்தத்தில என்ன சொல்றாங்கன்னா, பெற்றோர் அவங்களுடைய குழந்தைகளுக்கான கல்வி வாய்ப்ப வந்து குடுக்கணும். எந்த ஏஜ்ன்னு பார்த்தீங்கன்னா, 6லருந்து 14 வயசு உட்பட்ட குழந்தைகளுக்கு அவங்களுக்கான கல்வி வாய்ப்ப கண்டிப்பா குடுக்கணும். இது வந்து கடமை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இதுதான் வந்து அடிப்படை கடமைகள். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. அடிப்படை உரிமைகளுக்கும், கடமைகளுக்கும் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறது ஒரே ஒரு பாயிண்ட் தான். நம்ம என்னென்ன விஷயங்கள் வந்து நமக்கான உரிமையா கவர்மெண்ட் குடுத்துருக்கோ, அதேபோல கவர்மெண்ட்டுக்கு இந்த நம்மளுடைய கண்ட்ரிக்கு நம்ம என்னென்ன சில விஷயங்கள் ரெஸ்பெக்ட் குடுக்கணும், என்னென்ன விஷயங்கள் அதான் நான் இதுல ஒரு நம்ம ஆர்டிக்கிள் பார்த்தோம் பார்த்தீங்களா? கண்ட்ரிக்கு வந்து எமர்ஜென்சி சிச்சுவேஷன் வரும்போது, நம்ம வந்து போர்ல கூட கலந்துக்கலாம். சரிங்களா? எந்த எக்ஸ்ட்ரீம்க்கு சொல்றாங்க பாருங்க. நமக்கு ஒரு விஷயத்த உரிமையா குடுத்து, கண்ட்ரிக்காக ஏதாவது ஆபத்து வரும்போது, நம்ம போர்ல கலந்துக்கலான்ற கடமையுமே நம்மளுக்கு குடுத்துருக்காங்க. சரிங்களா? குடுத்து வாங்குறது. அதாவது உரிமை நம்மளுக்கு குடுக்கறது, கடமை நம்ம திருப்பி செலுத்துறது. சரிங்களா? அவ்வளோதான் டிஃபரன்ஸு. அடுத்த 3 டாபிக் சின்னதா தான் இருக்கும். தேர்தல். எல்லாருக்குமே தேர்தல் பத்தி தெரியும். தேர்தல் நடத்துறது வந்து பார்த்தீங்கன்னா, தேர்தல் ஆணையம், எலக்ஷன் கமிஷன் சொல்லுவாங்க. அதுதான் நம்மளுக்கு இந்தியாவுல இருக்கக்கூடிய மேஜர் தேர்தல நடத்துறாங்க. சென்ட்ரல்ல எப்படி எலக்ஷன் கமிஷன் தேர்தல் ஆணையம் இருக்கோ, அதேபோல நம்மளுக்கு மாநிலத்தில மாநில தேர்தல் ஆணையமும் இருக்கு. சரிங்களா?
ஃபஸ்ட்டு நம்ம எலெக்ஷன் கமிஷன் தேர்தல் ஆணையத்தை பற்றி பார்ப்போம். பகுதி 15. இப்போ நம்ம எல்லாத்துலேயுமே பகுதி 22 பகுதி இருக்குன்னு பார்த்துருக்கோம். அதில் வந்து இப்போ நம்ம 4, 4A பார்த்தோம். அதில் 15வது பகுதி எதை பற்றி சொல்லுதுன்னா தேர்தலை பற்றி சொல்லுது. அதே போல் விதி 324 அங்கே நம்ம பார்த்தது வந்து 36லேருந்து 51 எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நெறிமுறை கோட்பாடுகளுக்கு. இதுவே 51A எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அடிப்படை கடமைகளுக்கு. அதே போல் விதி 324 இங்கே கொடுத்துருங்க பாருங்கள் இந்த பேஜில். இது தேர்தல் சம்மந்தமாக சொல்கிறது. அதே போல் தேர்தல் அந்த ஆணையம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஒரு அரசியல் அமைப்பு சார்ந்த அமைப்பு. இப்போ ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இலவச சட்ட ஆணையம் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, 39ஏன்னு நினைக்கிறேன். அந்த சட்ட ஆணையம் வந்து ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடி கிடையாது. அதை பற்றி கான்ஸ்டியூஷனில் மென்ஷன் பண்ணப்படலை, சரிங்களா. ஆனால் வந்து தேர்தல் ஆணையத்தை பற்றி 324 விதி 324 கான்ஸ்டியூஷனில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ இது வந்து ஒரு அரசியல் அமைப்பு சார்ந்த ஒரு அமைப்பு. இதையுமே வந்து குரூப் 4ல கேட்பாங்க, தெரிஞ்சுக்கோங்க. விதி வந்து அரசியல் அமைப்பில் சொல்லியிருந்தாலே அது வந்து அரசியல் அமைப்பு சார்ந்த ஒரு அமைப்பு. அடுத்து 1950 தான் இதை ஃபார்ம் பண்ணுறாங்க. ஜனவரி 25. நம்ம எல்லாருக்குமே வாக்காளர் தினம் எப்போன்னு தெரியுமா? ஜனவரி 25. அது எதோடைய நினைவாக கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் அன்னைக்கு தான் வந்து கொண்டு வரப்பட்டது. ஜனவரி 25, 1950. முக்கியமான பாயிண்ட் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து தேர்தல் ஆணையம் வந்து மத்திய தேர்தல் ஆணையம், மாநில தேர்தல் ஆணையம் 2 இருக்குது. மத்தியன்றது வந்து சென்ட்ரலில் நடக்கக்கூடிய முக்கியமான எலெக்ஷன்ஸ் ஃபுல்லாக இவங்க தான் நடத்துவாங்க. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த குடியரசுத் தலைவர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கான தேர்தல், அதுக்கப்புறம் துணை குடியரசுத் தலைவர் அவங்களுக்கான தேர்தல் இவங்க தான் நடத்துவாங்க. அதே போல் இப்போ இந்த பாராளுமன்ற தேர்தல் வரப்போகுது பார்த்தீங்களா, இப்போ நெக்ஸ்ட் எலெக்ஷனில் வரப்போகுது. அந்த பாராளுமன்ற தேர்தல் யார் நடத்துவாங்கன்னு பார்த்தீங்கன்னா லோக்சபா சொல்லுவாங்க. அதையுமே இவங்க தான் நடத்துவாங்க, தேர்தல் ஆணையம் தான் நடத்துவாங்க. அதே போல் மாநிலங்களவை, ராஜ்யசபா. ஆக்சுவலாக பார்லிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறையா நியூஸ்லாம் பார்த்துருப்போம். பார்லிமெண்ட் சொல்கிறாங்கன்ட்டு, பார்லிமெண்ட் எலெக்ஷன்லாம் சொல்கிறாங்கன்ட்டு. பார்லிமெண்ட்டுன்றது ஒரு 3 விஷயத்தினால கம்போஸ் ஆனதாக இருக்கும், அதாவது மேடானதாக இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா லோக்சபா, மக்களவை சொல்லுவாங்க. அடுத்து ராஜ்யசபா, மாநிலங்களவை சொல்லுவாங்க. ரெண்டுத்துலேயுமே எம்பிஸ் இருப்பாங்க. 3வது விஷயம், இந்த ரெண்டுத்துக்கும் வந்து பேஸாக இருக்கிறது இந்த குடியரசுத் தலைவர். இந்த 3மே சேர்ந்தது தான் பாராளுமன்றம், சரிங்களா. இவங்க 3 பேருக்கான எலெக்ஷனை நடத்துறதுமே மத்திய தேர்தல் ஆணையம் தான். அதே போல் நம்மளுடைய ஸ்டேட் கவர்மெண்ட்டில் நடக்குது பார்த்தீங்களா, ஸ்டேட் கவர்மெண்ட் ரன் ஆகிறது எப்படின்னா எலெக்ஷன் நடந்ததுக்கு அப்புறம் தான் வந்து ஒரு சீஃப் மினிஸ்டர் செலக்ட் பண்ணுவாங்க. அப்போ இதையுமே பண்ணக்கூடியது. நம்மளுக்கு மொத்தம் 234 தொகுதி இருக்குது தமிழ்நாட்டில். இந்த 234 தொகுதிக்கும் ஒரு எம்எல்ஏவை தேர்ந்தெடுத்து அந்த எம்எல்ஏ மூலியமாக தான் சீஃப் மினிஸ்டர் தேர்ந்தெடுப்பாங்க, சரிங்களா. மெஜாரிட்டி பார்ட்டி எதுவோ அதுதான் சீஃப் மினிஸ்டரோட ஃபார்ம் ஆகும். இப்போ இந்த தேர்தல் நடத்துறது, சட்டமன்ற தேர்தல் நடத்துறதும் பார்த்தீங்கன்னா மத்திய தேர்தல் ஆணையம் தான் நடத்துவாங்க. அதே போல் தேர்தல் ஆணையத்துடைய ஹெட் ஆஃபீஸ் தலைமையிடம் பார்த்தீங்கன்னா டெல்லியில் இருக்குது. தேர்தல் ஆணையத்தில் வந்து எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தலைவர் இருப்பாங்க, ஒரு தலைவர், அதுக்கப்புறம் 2 உறுப்பினர் இருப்பாங்க. இவங்க எல்லாரையுமே தேர்ந்தெடுக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் தான் தேர்ந்தெடுப்பாங்க. முக்கியமான கேள்வி இது. தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட்டு, குடியரசுத் தலைவர் தான் தேர்ந்தெடுப்பார். அவருக்கான எலெக்ஷன் நடத்துறதுமே தேர்தல் ஆணையம் தான். ரெண்டுமே லிங்க்டு தான், சரிங்களா. அடுத்து அந்த தேர்தல் ஆணையம் இருக்குல்ல, அதில் இருக்கக்கூடிய அந்த ஆணையர் இருக்கார்ல, இப்போ சொன்ன பார்த்தீங்களா ஒரு தலைவர் இருப்பாருன்ட்டு, அவருக்கு என்ன பவர்னு பார்த்தீங்கன்னா ஒரு சுப்ரீம் கோர்ட், ஒரு உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கு இணையான பவர் இருக்குமா. அவர் அவ்வளோ சீக்கிரம் ரிமூவ் பண்ணவே முடியாது. அவர் ஒன்ஸ் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாங்கன்னா அவர் ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து சில ப்ரொவிஷன், அதாவது ஒரு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை நீக்கிறதுக்கு என்ன விஷயத்தை ஃபாலோ பண்ணணுமோ அதே விஷயத்த அவருக்கும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் அவருடைய பதவி காலம் 6 வருஷம். அவர் வந்து இப்போ பதவியில் நியமனம் பண்ணுறாங்க அப்படின்னா 6 வருஷம் அவர் வந்து பதவியில் தான் இருப்பார். 65 வயசு, அவருக்கு வந்து எப்போ 65 வயசு ஆகுதோ அது வரைக்குமே அவர் பதவியில் தான் நீடிப்பார், சரிங்களா. அதே போல் சில ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. குரூப் 4 பொறுத்த வரைக்கும் முதல் தலைமை தேர்தல் அதிகாரி சுகுமார் சென் சொல்லுவாங்க, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் தற்போது இருக்கக்கூடியவங்க இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா விமனாக யார் வந்து ஃபஸ்ட்டு இருந்தாங்க, இந்த ஃபேக்ட்ஸ் எல்லாத்தையுமே தெரிய எடுத்து வச்சுக்கோங்க. தற்போது இருக்கவங்க பார்த்தீங்கன்னா திரு ராஜீவ் குமார் அப்படின்றவங்க தான் தலைமை தேர்தல் அதிகாரியாக இருக்காங்க. இவங்களுடைய பார்வையில் தான் வந்து அவங்களுடைய மேனேஜ்மெண்ட்டில் தான் எல்லா எலெக்ஷனுமே நடந்துக்கிட்டு இருக்கு. அதே போல் எலெக்ஷன் சொல்லப்போனால் முக்கியமான இந்த ஒரு சட்ட திருத்தத்தை கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். 61வது சட்ட திருத்தம் 1988.
இப்போ நம்ம எல்லாருமே 18 வயசு ஆயிட்டா ஓட்டர் ஐடி வந்து அப்ளை பண்ணுறோம். ஓட் போடுற உரிமை இருக்குன்னா, அதுக்கு முக்கியமான ஒரு பவர் குடுத்த ஒரு சட்டம்னு பார்த்தீங்கன்னா, 61ஆம் சட்ட திருத்தம். குரூப் 4லயும் கேட்டிருக்காங்க. குரூப் 1லயுமே கேட்டிருக்காங்க. சரிங்களா? 61ஆவது சட்ட திருத்தம் 1988. 21 வயசு. அதாவது நம்மளுக்கெல்லாம் முன்னாடி கான்ஸ்டிடியூஷன் உருவாக்கும்போது, நம்ம ஓட்டு போடுறோம்னா நமக்கு வயசு 21ஆ இருக்கணும். ஆனா, 61வது சட்ட திருத்தம் கொண்டு வந்ததுக்கப்புறம், நம்ம 21 வயசுலேருந்து 18 வயசா அத குறைச்சிருக்காங்க. அப்பதான் ஓட்டர்ஸ் அதிகமாவாங்க. சரிங்களா? அப்படின்றதுக்காக 18 வயசா குறைச்சிருக்காங்க. இவ்வளோதான். இதுல வந்து நம்ம இப்ப இந்த தேர்தல்ல வந்து ரொம்ப ஜெனரலான ஃபேக்ட்ஸ் தான் பார்த்துருக்கோம். தேர்தல வந்து நம்ம இன்னும் டீப்பா பார்க்கல. மாநில தேர்தல் ஆணையம், அதுக்கப்புறம் தேர்தல் ஆணையம். இது 2த்த பத்தி இன்னும் டீப்பா ஒரு கிளாஸ்ல பார்க்கலாம் இப்ப. இப்ப பார்த்தது ஜெனரலா தான். கொஞ்சம் டைம் இதுக்காக கொஞ்சம் இதுவா தான் பார்த்துருக்கோம். சரிங்களா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? இப்ப நம்ம பார்த்த 3 டாபிக்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்கான்னு கேளுங்க. அதேபோல ஏதாவது குழப்பம் இருந்தது, நான் சொல்றது தெளிவா புரியல, ஏதோ ஒரு விஷயத்துல குழப்பம் இருக்குனாலும் கேளுங்க பரவால்ல.